ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நல்ல டேஸ்ட்டாக ஒரு மிளகு பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வறுத்து எடுக்கணும், காந்திரக்கூடாது. வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 10 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். வதக்கி விட்டுட்டு ஒரு கருவேப்பிலை ஒரு 3 கொத்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பூண்டு நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா பூண்டு வெங்காயமும் எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதையும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூளோட 3 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே கலந்து விடுங்க. நல்லா கலந்து வரட்டும். நம்ம ஆற வச்சு வறுத்து அரைச்ச மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரே அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதையே சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு, பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மசாலா கொதித்து பச்சை வாடை போனோடனே கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ மசாலா கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. முன்னாடியே புளி சேர்த்திங்கன்னா பூண்டு வேகாது. அதனால் பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலாவோட மெர்ஜானதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஊற்றின புளி, எண்ணெய், தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சுண்டி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் கொதிச்சுட்ருக்கணும். சிம்மில் வச்சு அடுப்பு நல்லா மூடி வச்சு ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி பாருங்கள். நல்லா கொதித்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.